இந்த வீடியோ நம்ம இந்த ஒரு சேட்டலைட் ஸ்பீக்கரை எப்படி ஒரு ப்ளூடூத் ஸ்பீக்கரை மாற்றலாங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்த்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட பேக் சைடில் இருக்க ஸ்க்ரூஸை நம்ம கழட்டிடலாம். கழட்டிட்டு இதில் வர ஆடியோ இன்புட்டை ஃபஸ்ட் நம்ம ஒயர்ஸை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு நம்ம PAM8403 மாடலும் சார்ஜிங் மாடலும் ப்ளூடூத் மாடலும் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். வீடியோவில் காட்டுற மாதிரி ப்ளூடூத் மாடல்லேருந்து PAM843 மாடலுக்கும் சார்ஜிங் மாடலுக்கும் லைன் போகிற மாதிரி நம்ம செப்பரேட்டாக சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கணும். இந்த ஒயரிங் புரியலனா டயக்ராம் காட்டுறேன், டயக்ராமில் இருக்க மாதிரியே நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கோங்க. பேட்டரிக்கு போகிற பாசிட்டிவ் லைனை மட்டும் டேரெக்டாக நம்ம கொடுக்காம ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்து மதர் போர்டுக்கு போகிற மாதிரி கொடுத்துருக்கோம். இப்போது இந்த மாடுலர் எல்லாத்துக்குமே நம்ம டபுள் டேப் போட்டு அப்படியே ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ளூடூத் மாடலுக்கும் நம்ம 3.7 வோல்ட் பேட்டரி தான் யூஸ் பண்ணுறோம். 3000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கோம். ரொம்ப நேரம் ப்ளே பேக் டைம் வரணும் அப்படின்றதுக்காக. இப்போ இந்த வீடியோவோட ஆடியோ செக்கிங் பார்த்துடலாம். ப்ளூடூத் ஸ்பீக்கர் ரெடி ஆயிடுச்சு. இதோட ப்ளே பேக் டைம்னு பார்க்கும்போது